ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் குணாமூர்த்தி. 2023 இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வருஷம் முடிய போகுது. இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 12 மாதத்தில் ஒரு 6-7 நடிகர்கள் வந்து இறந்துருக்காங்க. நடிகர்கள்ன்றதை சொல்கிறத விட நல்ல மனிதர்களை வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றது சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். நேற்று திடீர்னு ஒரு நைட்டு ஒரு மெசேஜ் வந்தது என் ஃபோனில். நான் பார்த்தேன். திடீர்னு இந்த இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வருது. விடிய காலையில் வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஃபீட் ஆகுது. அதையும் பார்த்துட்டு சரி வழக்கம் போல் அவருக்கு உடம்பு சரியில்லை போல், சரி அதனால தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சரி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2.5 hours தான், விடிகாலில் ஒரு 8 மணி 9 மணி அளவுலாம் ஒரு ஷாக்கிங் பிரேக்கிங் நியூஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக வேர்ல்டு இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாகவே இதுதான் வந்து ஹாட் நியூஸாக வந்து போயிட்டுருக்குது. நடிகர் விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் தவறிட்டார், உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வந்து தவறிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி போய்கிட்டே இருக்குது. கேப்டன் விஜயகாந்த் யார், இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், கருப்பு எம்ஜிஆர், கருப்பு திலகமே இப்படின்னு பல பேர் அவருக்கு இருக்குது. கொடை வள்ளல் இப்படின்ற பல பேர் வந்து அவருக்கு இருக்குது. அவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வந்து பிறக்கிறாரு. 1952 பிறக்கிறாரு. பிறந்து இந்த மாதிரி தான் வளர்ந்து நம்மளை மாதிரி வந்து ஒரு எம்ஜிஆரை தான் வந்து ரொம்ப பிடிக்குமா. நமக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனில் யார் தளபதி விஜயோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் வந்து எம்ஜிஆர் தான் அவருக்கு ஃபேவரட் ஹீரோ. பட் அப்போ இருக்கும்போது அவருக்கு என்னென்னா சினிமாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு பேஷன் வந்து ரொம்ப இருக்குது அவருக்கு. எப்படியாவது நம்ம சினிமாவுக்கு போய் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு யங்ஸ்டரான ஏஜ் கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து இந்த தியாகராய நகர் டி நகரில் வந்து இப்போ எப்படி நம்ம பேச்சுலர்ஸ்லாம் வந்து ஒரு வேலை தேடி அலையிறோமோ, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸு ஷாப்பு எல்லா இடத்துக்கும் எப்படி நம்ம ஏறி இறங்கி அலையிறோமோ அந்த மாதிரி தான் அவரும் வந்து ஏறி இறங்கியிருக்காரு. அவர் ஏறாத இடம் கிடையாது, இறங்காத இடம் இல்லை, சந்திக்காத டைரக்டர் கிடையாது. பட வாய்ப்புக்காக அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார், அவமானப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவரோட நிறத்தை வச்சுலாம் அவரை வந்து கேலி பண்ணாங்க, ஒதுக்குனாங்க. அதுக்கெல்லாம் மனசை வந்து தளரவே விடலை அந்த மனுஷன். தளர விடாமல் தொடர்ந்து முயற்சிப்போம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து வந்து முயற்சிக்கிட்டே இருந்து ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது பெருசாக படம் ஓடலை. அதுக்கடுத்து இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து ஏதோ சுமாராக போகுது. அதுக்கடுத்து அவருக்கு பட வாய்ப்பே வராதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்கிறார், ஹிட் ஆகுது. அதிலிருந்து பிளாக் பஸ்டர் ஹிட் தான். அவர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அதில் சம்பாதிச்சுட்டு மனுஷன் போயிருக்கலாம், நம்ம குடும்பம் உண்டு, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த மனுஷன் அப்படி போகவே இல்லை. நடிகருக்கு படம் நடிக்க வரும்போதும் சரி, நடிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, தான் என்ன சாப்பாடு சாப்பிட்றனோ அதுதான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணும். அவர் வந்து சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா ஃபீல்டில் வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு சைடு ஆக்டராக இருந்துட்டு இருப்பார் போல இருக்குது. அப்போ இவர் ஆக்டராக வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருக்கும் பார்சல் கட்டி ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வரும். இனிமேல் இதெல்லாம் இருக்கவே கூடாது. நான் இருக்கும்போது நான் என்ன சாப்பிட்றேனோ அதே தான் இலையில போட்டு சாப்பாடு போட்ட மனுஷன் ஃபஸ்ட்டு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் சரி அந்த சிஸ்டம் தான் இருந்துக்கிட்டு இருக்குது சினி இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் வந்து அவர் யாராவது அவர்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவங்க யாராவது ஊரை விட்டு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா கூட கையில் பைசா கொடுத்து சரி 2 நாள் இருக்கிறியா, இருந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி வச்சு அனுப்பி விடுவார். நல்ல புத்திமதிலாம் சொல்லி அனுப்பி விடுற மனுஷன். அதுக்கப்புறம் இவர் வந்து நடிகர் சங்க தேர்தலில் வந்து இறங்குறாரு. அதில் அவர் நின்று தலைவரானதுக்கப்புறம் அவர் நடிகர் சங்கத்தோட கடனை எல்லாத்தையும் அடைக்கிறார். அந்த மனுஷன் கடனை அடைச்சிட்டு நடிகர்கள் அவர் கூட இருந்த கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து அவர் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அவரால் ஒரு 54 டைரக்டர்ஸ் வந்து புது இயக்குனரை அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு சினி இண்டஸ்ட்ரிக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தளபதி விஜய் அவர் இந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வரதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து முக்கிய காரணமாக இருந்தார். நடிகர் விஜயகாந்த் அவர் வந்து ஒரு ரோலில் வந்து அப்போது இருந்தால் தான் வந்து
இப்போ எப்படி கெஸ்ட் ஆர்கிடெக்டில் வந்து நடிக்கிறாங்க நிறையா கேமியோ ரோல், அந்த மாதிரி ரோலில் வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தார். நடித்து இன்னைக்கு வந்து தளபதி அப்படின்ற ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு ஆரம்பத்தில் விதை போட்டவர் விஜயகாந்த் அவர்கள் தான். அதுக்கப்புறமா அவர் நடிகர் சங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு அந்த கடனெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறமா வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு. இந்த சினி இண்டஸ்ட்ரியில் வந்து அதுக்கப்புறம் இந்த சினிமா துறையிலே வந்து ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து அரசியலுக்கு வர்றது. அப்படி அரசியலுக்கு வந்தார். வந்து ஒரு சாதாரணமாக வந்து இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் மாதிரிலாம் கிடையாது. அவர் இருந்ததே வேற ரகம். தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்டுன்னு அப்படி பேசிட்டு போயிடுவார். நான் சொல்கிறது அதான், நீ தப்பு பண்ணுறியா நான் கேட்பேன் அவ்வளோதான் சொல்லிட்டு எல்லாரையும் ஆட்டம் கண்டு விட்டார். ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் ஆட்டம் கண்டு விட்டு இவர் 2011 ஏடிஎம்கே கூட வந்து ஜெயலலிதா இருந்தாங்களே, அப்போது அவங்களுக்கு கூட வந்து கூட்டணி வச்சு அப்போது வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து ஜெயிக்கிறாரு. 29 சீட்டு கிட்ட போய் கூட்டணியில் வச்சு எதிர்கட்சி வாங்குறாரு. வாங்கி கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. உடல்நிலை சரியில்லாமல் கிட்டத்தட்ட அமெரிக்கா எங்கே பார்த்தாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஓகே, அவர் வந்து ஏதோ நல்லது பண்ணால் வந்து அவ்வளோ யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் யாரையும் கஷ்டமும் படுத்தாமல் திடீர்னு வந்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு இப்போது 71 வயசு ஆகுது. இந்த நேரத்தில் யாருமே அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவர் நம்ம கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டா எந்த ஒரு மீடியாவில் போனாலுமே நான் பார்த்தேன், எந்த ஒரு தலைவருக்கும் இப்படி ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கல. பட் ஆனால் இவருக்கு வந்து நான் இந்த மாதிரி பார்க்கவே இல்லை எந்த தலைவருக்கும். என்னென்னா ஒரு ஊரில் வந்து பார்த்துருக்கிறதுக்கு முன்னாடி கலைஞர் ஜெயலலிதா அவங்களோட பிறந்த நாள், ஒரு இறந்த நாள் இருக்குது அப்படின்னா அவங்க இறந்தப்போ கூட நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. பட் ஆனால் இந்த கொடி கம்பம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து மலர் தூவிட்டு கதறி கதறி அழுதுட்டு போகிறாங்க. அந்த மனுஷன் வந்து பெருசாக நிறைய மேடையில் கூட பேசியிருப்பார், என்னையா காசு பணம் எல்லாம், செத்த அருணாக்கோயிலை கூட அறுத்துட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க, என்ன ஒரு நாள் உங்கள் வீட்டில் 4 பேரை வச்சு சாப்பாடு போட மாட்டீங்க அப்படின்னு பேசின மனுஷன். பட் இன்னைக்கு இல்லை அப்படின்றது தான் நமக்கு சோகமான விஷயம். அவர் வந்து இருந்துருந்தால் கண்டிப்பாக அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவர் இப்போ தான் சிஎம். அவர் வந்து இந்த சிச்சுவேஷனில் அவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக அவரோட இடத்த வந்து யாராலுமே ரீப்ளேஸ் பண்ணுறது கேப்டன்னா ஒருத்தர். கேப்டன் பிரபாகரனில் படம் வந்தபோது அவரை கேப்டன் கூப்பிட்டாங்க, அதிலிருந்தே அவர் கேப்டன். இப்போ வரைக்கும் அவர் கேப்டன் தான். கேப்டன் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னாலே வந்து விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். பட் அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்றது சோகமான விஷயமா இருக்குது. பட் ஓகே, ரெஸ்ட் இன் பீஸ். பட் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. சரி, ஓகே, நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.